வணக்கம், நமக்கு Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த டொமேட்டோ கெச்சப் நார்மலா வீட்ல நீங்க சாப்பிடுறீங்கன்னா கடையில வாங்கி தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க உங்க வீட்ல இருக்க தக்காளியை வச்சு பண்ணலாம். நீங்க பண்ணும்போது தக்காளி நல்லா பழமா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நல்ல ரெட்டிஷ் கலர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணி இந்த டொமேட்டோ கெச்சப்ல பண்றாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. டைரக்டா மஸ்டர்ட் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர், சுகர், வினிகர், அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரை பேசில் பவுடர் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக 2 விஷயம் கவனத்தில் இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் பெருசாக இருக்கணும். எதுக்காக கேட்டினா, அந்த தக்காளியை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு குக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த குக் பண்ணுற டைமில் வந்து மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது. அது எதுக்காக கேட்டினா, மூடி பண்ணால் அந்த தண்ணி இறங்க இறங்க உங்களுக்கு அந்த கெச்சப் வந்து கெட்டி ஆகாது. அப்படி கெட்டி ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகாது. அதனால தெளிவாக சொல்கிறோம். இதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப் குக் பண்ணுற டைமிங், அதாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 to 3.5 மணி நேரம் குக் பண்ணணும். நான் அதே மாதிரி தான் குக் பண்ணியிருக்கேன், லோ ஃப்ளேமில். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணக்கூடாது. அப்படி ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் உங்களுக்கு ட்ரை ஆகுமோ தவிர உங்களுக்கு வந்து மற்றபடி அந்த புளிப்பு தன்மை, அந்த டேஸ்ட், டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக வராது. அதனால் லோ ஃப்ளேமில் லாங் ஹவர்ஸ் குக் பண்ணதான் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி ட்ரை ஆகும். தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் 10 days, 15 days, 20 days வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. டொமேட்டோ கெச்சப் தேவையான பொருட்கள்: தக்காளி 1.25 கிலோ, சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை பேசில் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், லவங்கம் 2 நம்பர், வினிகர் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வந்து ப்ளஸ் போட்டிருக்கேன். இந்த ப்ளஸ் போடுறதுக்கு காரணம் என்ன கேட்டால், அந்த தக்காளியை பிளான்ச் பண்ணி எடுத்த பிறகு ஸ்கின்னை ஈஸியாக பீல் பண்ண முடியும். அதனால் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த மேல் பகுதி, கண் பகுதி சொல்லுவாங்க, அதாவது ஐ, இது நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. இந்த 2த்தையும் கரெக்டாக முடித்த பிறகு தான் தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்கணும். இந்த பிளான்ச் பண்ண டைமிங்னா 2 to 3 நிமிஷம். சரிங்களா? எதுக்காக 2 to 3 நிமிஷம் சொல்கிறேன்னா, அதிகமாக நீங்கள் பிளான்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளியோட நல்ல ரைப் ஆகிடும். அந்த ரைப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பீல் பண்ண எடுக்க முடியாது. அதனால தான் கரெக்டாக 2 to 3 நிமிஷம் அப்படி ஜஸ்ட் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த தக்காளியை இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தக்காளி ஈஸியாக பீல் பண்ண முடியும். சுருங்கின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. இப்போது இந்த தக்காளி சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு உங்களுக்கு பீல் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எதுக்காக வந்து அந்த தக்காளி மேலே ப்ளஸ் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக அப்படி எடுத்தால் அந்த ஸ்கின் ஈஸியாக வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட் எடுத்து ப்ளஸ் போட்டோம். அது மேல் பகுதி உள்ள அந்த கண் பகுதியும் ஸ்கூப் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணி முடித்த பிறகு வந்து சில பேர் வந்து கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண போதில்லை. நம்ம டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு 1 by 1 இந்த தக்காளி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம். இந்த பிளெண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அரைக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 90% வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் ஃபைன் பேஸ்ட் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம குக் பண்ணி முடித்த பிறகு நல்லா ஸ்டெயின் பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு வந்து 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆனதை நம்ம டேரெக்டாக இந்த கடாயில் வந்து இந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோ கெச்சப் ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 to 3 மணி நேரம் மேலேயே ஆகும். ஸோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியை வந்து மீடியமான கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜஸ்ட் பாயில் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சீசனிங் பவுடர் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க மஸ்டர்ட் பவுடர், சுகர், ஒயிட் பெப்பர், அது மாதிரி எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புளிப்பு தன்மைக்கு சுகர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இதுக்கு பிறகு மஸ்டர்ட் பவுடர், அதாவது கடுகு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு கார்லிக் பவுடர். இந்த மஸ்டர்ட் பவுடர், கார்லிக் பவுடர் ரெண்டுமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஒயிட் பெப்பர் பவுடருக்கு பதில் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு ட்ரை பேசில் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து செலரி பவுடர் யூஸ் பண்ணணும், இல்லாதனால பேசில் பவுடர் போட்டிருக்கேன். லவங்கம் 2 போட்டிருக்கேன். 2 நம்பர் லவங்கம் எதுக்காகனா அந்த ஃப்ளேவர், அதுக்கப்புறம் சீசனிங்காக இந்த எல்லா பவுடரும் யூஸ் பண்ணி குக் பண்ணுறோம். அதே டைமில் ஆனியன் பவுடர் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடச்சதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த சீசனிங் பொருளாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு திருப்தியான ஒரு ப்ராப்பராக ரெசிபி பண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு இந்த சீசனிங் பொருளாக சொல்லியிருக்கேன்.
இதுக்கு பிறகு வினிகர். நம்ம ஆல்ரெடி தக்காளியில் வந்து இந்த புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த வினிகர் நீங்கள் ஆட் பண்ணுவோம் அந்த ஷார்ப்பான அந்த புளிப்புத்தன்மை எடுத்து கொடுக்கும். அதனால் வினிகர் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக குக் பண்ணும். குக் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டில் கிடைக்கும். நிறைய பேர் இந்த டொமேட்டோ கெச்சப் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா சில்லி பவுடர் போடுறாங்க. அந்த சில்லி பவுடர் போட்டு அந்த கலருக்காகவும் அந்த ஸ்பைஸ் லெவலுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெசிபியில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான டொமேட்டோ கெச்சப் ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம சின்ன பவுல் எடுத்துங்க. அதில் ஸ்டெய்னர், டபுள் ஸ்டெய்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டபுள் ஸ்டெய்னரில் ரெடியான இந்த டொமேட்டோ கெச்சப்பை ஜஸ்ட் இதில் போட்டு நல்லா ஸ்டெயின் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி தான் இறங்கும். எடுத்த உடனே பியூரியாக ஃபாஸ்ட்டாக இறங்கக்கூடாது. அப்படி ஃபாஸ்ட்டாக அந்த கெச்சப் வந்து பியூரி ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அப்படி தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நாள் வச்சு சாப்பிட முடியாது. அதனால தான் நல்லா குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அதே டைமில் இங்கே பாருங்கள், இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அவுட் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் டொமேட்டோ கெச்சப் ரெடி. நிறைய பேர் நினைப்பீங்க பெரிய ப்ராசஸ், அதுக்கு பதிலாக ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம் நினைப்பீங்க. ஆனால் அந்த பாட்டிலை கண்டிப்பாக இந்த ஃப்ளார்லாம் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு தரமான சூப்பரான ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்து அது ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஏனுங்க இந்த டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ப்ராப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.